திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்ற பக்தரின் காரை திருடிய பக்கத்து வீட்டுக்காரர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜலேம்பாறை வான்ராயன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. கட்டிட ஃபால் சீலிங் வேலை செய்து வரும் இவர் வாழ்நாளில் கார் வாங்க வேண்டும் என்ற கனவுடன் தனது பக்கத்து வீட்டுக்காரர் செந்தில்குமார் உதவியுடன் மாருதி ஈகோ பழைய கார் ஒன்றை வாங்கியுள்ளார். கார் வாங்கிய மகிழ்ச்சியில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் 6 பேருடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்ற கருப்பசாமி விருந்தினர் மாளிகை சாலையில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் காரை நிறுத்திவிட்டு கோயிலுக்கு சென்றுள்ளார். மறுநாள் அதிகாலை திரும்பிய பொழுது கார் திருடு போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் கஞ்சா கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட இருளப்பசாமி என்பவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் பயன்படுத்திய கார் திருச்செந்தூரில் திருடப்பட்ட கருப்பசாமியின் கார் என்பது தெரியவந்தது. மேலும் கருப்பசாமியின் பக்கத்து வீட்டுக்காரரான செந்தில்குமார் தான் இந்த திருட்டுக்கு பின்னணியாக இருந்தது விசாரணையில் அம்பலமானது. கடன் பிரச்சனையால் தனது காரை இழந்த செந்தில்குமார் கருப்பசாமியின் கார் வாங்கும் ஆசையை பயன்படுத்தி போலி சாவி தயாரித்து நண்பர்கள் உதவியுடன் திருச்செந்தூரில் கார் திருட திட்டமிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் கார் திருடு போனதாக புகார் அளிக்க கருப்பசாமியுடன் காவல் நிலையம் சென்று உதவுவது போல நடித்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த வழக்கில் செந்தில்குமார் மற்றும் இருளப்பசாமியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இதில் தொடர்புடைய கரூரைச் சேர்ந்த ராஜ்கமலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.